டெய்லி சண்டை எனக்கே பிரசாந்த்க்கு எனக்கே ஜீர்ணம் ஆகும் அப்படின்னு பிரசாந்த்க்கு பர்சனலாக பண்ணணும். அவரும் நான் டெய்லி சண்டை போட்டுக்கிறாமே எப்படி பார்சலாக. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டாக்டர் கிட்ட லாயர் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஆனால் டாக்டரு லாயரு பொய் சொல்லலாதே. இட் இஸ் நாட் மை பாலிசி. அப்புறம் சங்கர் சார் எனக்கு ஃபோன் பண்ணி 88 ஜீன்ஸு அவர் அது வீசு அது இவ்வளோ வரைக்கும் முடி டாக்டர் படிக்கிறவங்க இப்பி மாதிரி ஒரு முடி என்ன சார் அதுதான் ஒன்று கூப்பிட்டுது என்ன பண்ணான்னு சொல்லி அவரும் நான் டெய்லி சண்டை போட்டுக்கிறாமே எப்படி பார்சலாக. இப்போ வந்து அஜித் சார் இல்லை மார்க்கெட்டில் இல்லை. விஜய் பிரசாத் ஜோடி இந்தியனில் வந்து அந்த ஃபாரினர் வந்து அந்த டிஷ்யூ மாதிரி இருக்கும். அது லேயர் ஒட்டு வரும். பட்ட அடித்தானே வந்துடும். ஒரு பீஸு வந்தாச்சுன்னா மொத்தமாக அந்த செட்டே வேஸ்ட் ஆகிடும். ஸ்கின்னில் ஒட்டு இருக்குல்ல பிச்சுடும், ஸ்கின்னே வந்துடும். இந்தியனு கூட ப்ராஸ்தட்டிக் இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அதை விட ஆச்சரியம் கொடுக்கறது குருதி பொண்ணோட கிளைமேக்ஸ். எனக்கு தெரியாது. மூஞ்சி எல்லாம் பேர்த்தணும். இந்த ஸ்க்ரூடைவர் வச்சு மூஞ்சியில் பட்டா குத்துவான். கண்ணு கீழே ஒரு பிட்டு வீங்கின மாதிரி இப்படி வீங்கினாது ஒரு கோலி மாதிரி உள்ள. தமிழ் படம்னா ஒரு பெரிய ஸ்டார்க்கு நீங்கள் போட்ட ஒரு முதல் படம்னா என்ன சார்? தமிழ் இல்லை லாஸ்ட் அசிஸ்டன்ட் செவந்தவன் ஸ்ரீதர் சார்து. ஓகே. நில்கமன காதல், ஊட்டி வரையறு, நில்கமன் சீராஜேந்திரன் டைரக்டர். ஒரு பெரிய தமிழ் ஹீரோக்கு பண்ணதுன்னா முதல் படம்னா கமல் சார். கமல் சார் என்ன படம் சார்? இந்தியன் ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நீங்கள் பண்ணீங்கன்னு நம்ம ஒரு நினச்சி பண்ணேன். நம்ம ஒரு பெரிய படம் வந்து சொன்னோம்னா இந்தியன். ஓகே ஓகே. நம்ம வந்து அது சத்தியலீலாவதி, மகளிர் மட்டும், குருதிப்புனல், இது சுபசங்கல்பம் விஸ்வநாதன் சார், சுவாதி முக்தியம், சுபசங்கல்பம், ஆமனின்னு கமல் சார் பண்ணார். இந்த மீன் கேரக்டர் கமல் சார் அது பண்ணார். கமல் சார் ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா தொடர்ந்து அவரை தான் யூஸ் பண்ணுவார். ஆமாம். அதுக்கப்புறமா இந்தியன் வரும்போது சார் அந்த கெட்டப்பு அந்த இது நமக்கு பழக்கம் இல்லை சார். இப்போ பண்ணலை பிளாஸ்டிக்கு கற்றுக்கணும். அது இல்லை அதுக்கு அமெரிக்கா நினச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு சங்கர் சார் சொன்னார். அமெரிக்கா நினச்சி ரத்னம் ப்ரொடியூசரு ஏஎம் ரத்னம் சங்கர் சார் சொன்னார். ஸோ இந்தியனில் வந்து அந்த ஃபாரினர் வந்து அந்த டிஷ்யூ மாதிரி இருக்கும். அது லேயர் ஒட்டு வரும். ஒரு மொத்தம் ஒரு பீஸு 2 பீஸு 4 5 இது ஒரு 6 8 பீஸு பீஸாக வருமா? அது 8 பீஸு 8 பீஸு ஒட்டிட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கிராட்ச் இல்லை அந்த லைன்ஸ் தெரியாமல் பண்ணுவார். சரி. பண்ண அப்புறமா அது மேலே கலர் ஏற்றணும். அந்த கலர் ஏற்றுறது என் வேலை. அது கலர் ஏற்றும் போது இந்த ஸ்பாஞ்சு வச்சு பட்ட அடித்தானே வந்துடும். ஒரு பீஸு வந்தாச்சுன்னா மொத்தமாக அந்த செட்டே வேஸ்ட் ஆகிடும். இதுவே வேஸ்ட்டு ஃபுல்லாக வேஸ்ட். எவ்வளோ சார் இருக்கும் அப்போ அந்த ஒரு ப்ராஸ்தட்டிக்? இது 25,000 ஒரு கிட்டு. ஒரு நாளைக்கு போட்டால் 25,000 அந்த வேல்யூ வேஸ்ட் ஆகிடும். ஸோ மெதுவாக தான் கலர் ஏற்றி நம்ம கலர் ஏற்றி அது மேலே விக்கு வச்சு மீசு வச்சு வேலை செய்து என் வேலை. சரி. இப்போ சுகன்யா மேம்க்கு அந்த படத்தில் அது அவர் தான் அந்த கம்பெனி ஆள் பார்த்து நம்ம இவருக்கு வரைக்கும் தானே பர்சனல் சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். பர்சனல் நம்ம அந்த இது ஃபுல்லாக கலர் ஏற்றுறது விக்கு வைக்கிறது என் வேலை. சரி. அதுக்கப்புறமா அவர் வேலை அது ஒட்டுறது தான் மெயின். அந்த ஜாயிண்ட்ஸ் தெரியக்கூடாது. 8 பீஸு ஒரே பீஸ் மாதிரி இருக்கும். ஆமாம். அதுக்கான கலர் சொல்லி தான் தெரியுது அது 8 பீஸ். நாங்கள் ஒரே பீஸ் இப்படி மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு 8 பீஸு. இந்த ஐப்ரோ மேலே ஒரு பீஸு இப்படி வரும். இந்த பபல்ஸ் கீழே ஒரு பீஸு, இது ஒரு பீஸு,
மூக்கு இருந்து ஒரு பீஸு, இங்கிருந்து இது வரல ஒரு பீஸு, ஓகே இங்கிருந்து ஒரு பீஸு, 8 பீஸு. சூப்பர் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான கஷ்டம். வேலை. 4 hours ஆகும். 1/2 மணி நேரம்ல ஆகிறது இல்லை, 4 hours ஆகும். 4 hours ஆகும். அது திரும்பி ரிமூவ் பண்ணோம்னா 1.5 hour ஆகும். ரிமூவ் பண்றது ரிமூவ் சார் ரிமூவ் அது ஒன்ஸ் போட்டா வேஸ்ட் தானே, அது ஈஸியா ரிமூவ் பண்ணலாம்ல? ஏன்? ஸ்கின்ல ஒட்டு இருக்குல்ல, இப்போ பிச்சுடும், ஸ்கின்னே வந்துடும். அந்த இது போட்டு தான் ரிமூவ் பண்ணணும். இந்த எங்கிட்ட இது இருக்கு, அது போட்டு ஊற போட்டு கொஞ்சம் 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 ஏன்னா வலிக்க விடுது. திரும்பி நாளைக்கு ஷூட்டிங் வரணும். தொடர்ந்து பண்ணா என்ன சார் ஆகும் டைம்ல ஸ்கின்? அது கேப் கொடுத்துருவோம். அதனால கேப் விட்டு தான் ஒரு 2 days பண்ணிட்டு திரும்பி ஆர்டினரி கெட்டப்பு திரும்பி அப்படி பண்ணுவோம். தொடர்ந்து பண்ண முடியாது. அதிகம் கூட மேக்ஸிமம் 4 hours 5 hours தான் வேலை செய்யும். அந்த ப்ராஸ்தட்டிக்கே அவ்வளோதான் வேலை செய்யும். அதுதான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் வெட்டு வந்து உள்ள லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகணும்னா எக்ஸ்பிரஷன் இப்படி ஆடுனா இங்கே இந்த பக்கம் ஆடும், இது இந்த பக்கம் ஆடும், உள்ள பல்ஜா வரும். ஸோ எக்ஸ்பிரஷன் வராது. ஏதோ பண்ணால் எங்கேயோ ஆடும். ஆனால் ஸ்பெட்ஸுக்கு லூஸ் ஆகிடும். ஓகே 4 hours மேக்ஸிமம் 4 to 5 hours. அது மேலே அப்போ ஏசி கிடையாது, கேர்வான் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்காக அவுட்டோர் அது பண்ணும்போது ஒரு ஏசி ரூம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அது அவருக்காக ஒரு கேபின் மாதிரி பண்ணி அது ஏசி வச்சு அந்த கேபின்குள்ளே உட்காந்துருவாங்க. ஆனால் இன்ஃபேக்ட் நிறைய ஷாட் அவர் அந்த வயசான கமல் வரும்போது நிறைய அவுட்டோர் ஷாட் இருக்கு. அந்த பச்சை கிளிகள் ஃபுல்லாவே அவுட்டோர்ல தான் எடுத்திருப்பீங்க. பொள்ளாச்சி. அப்புறம் எப்படி அதெல்லாம் அந்த வெயில்ல எப்படி ஆனாலும் அது காலையில் 4:30க்கு மேக்கப் ஆரம்பிச்சிடும். அப்போ டிஃபின் சாப்பிட்டுட்டு எல்லாமே கமல் சார் ஓகே மேக்கப் ஆரம்பிக்கும் போது 7:30 8 ஆகிடும். சூப்பர் சூப்பர். அங்கேருந்து போய் பச்சை கிளி இதோட வயலுக்குள்ளே அது இது தண்ணிக்குள்ளே அதெல்லாம் கூட 2 days 3 days பண்ணோம் பொள்ளாச்சியில். ரிஸ்க் தான். ஓகே ரிஸ்க்கு ரைட். சரி, இப்போ நீங்கள் ஒரு பக்கம் இந்தியன் படத்தை ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறீங்க. எனக்கு உண்மையிலே இப்போ இந்தியன் கூட ப்ராஸ்தட்டிக் இதெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அதை விட ஆச்சரியம் கொடுக்கறது குருதி பொண்ணோட கிளைமேக்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் தான் ஃபுல்லாகவே பண்ணீங்க. குருதி பொருள் டைமில் எனக்கு பிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது எதுதான் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்தீங்க? ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு இவ்வளோ அடித்து ஒரு கோரமான முகம்னா அது குருதி பொண்ணல் தான் நாங்கள் ரெஃபரன்ஸாக பார்க்குறோம். அவர் சொன்னார் கமல் சார், எனக்கு தெரியாது, மூஞ்சி எல்லாம் பேர்த்தணும், இந்த ஸ்க்ரூ வச்சு மூஞ்சியில் பட்டா குத்துவான். அந்த மாதிரி இருக்கணும். என்ன பண்ண அப்போ கீழே ஒரு பிட்ஸு, இந்த கண்ணு கீழே ஒரு பிட்டு வீங்கின மாதிரி, இப்படி வீங்கினாதே ஒரு கோலி மாதிரி உள்ளம் இப்படி வீங்கும், வாய் அப்படி இப்படி மாதிரி அந்த மாதிரி போட்டு பிளட் எல்லாம் போட்டு கவர் பண்ணி. இந்த கண்ணு வீக்கெல்லாம் நீங்க பண்ணது அப்படியே வீங்கி இருக்கிறது வெட்டு எல்லாமே இந்த அடியில தான் கண்ணுக்கு அடியில் வீங்கினது எல்லாம் பிட்ஸ், ரப்பர் பிட்ஸ். சரி சரி ஒட்டுறது சின்ன சின்ன பிட்ஸ். அதே பிட்ஸு சுவாதி பிச்சனில் கமல் சார் வேர்ல்டு கெட்டப் பண்ணார். அதுக்கு எனக்கு கூப்பிட்டாரு. அப்போ சுவாதி பிச்சா எனக்கு ஃபுல் படம் நான் இல்லை, அந்த வேர்ல்டு கெட்டப் அருணாச்சலம் ஸ்டுடியோவில் எடுக்கும்போது ஸ்டுடியோ கூப்பிட்டு அந்த வேர்ல்டு கெட்டப் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த குருதி பொருள்? அது பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சேன்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக? நானாக பண்ணது யார் பண்ணாலும் எனக்கே ஆச்சு. நான் நினைக்கவே இல்லை. பிளட்டு ஊற்றின உடனே எங்கிருந்தோ எஃபெக்ட் வந்தாச்சு. பிளட்டு நிறைய ஊற்றின உடனே எஃபெக்ட் வந்தது. அது ஃபஸ்ட்டு என்ன பரவாயில்ல, அந்த செட்டு மறுபடியும் சரியாக வரல, பாகு வரும். பாகு வந்து மூஞ்சே தெரியல கமல் சார். திரும்பி மறுபடியும் செட்டு போட்டு செகண்ட் டைம் எடுத்தாங்க. ஏன்னா புல்லட்ஸு அந்த சவுறு ஃபுல்லாக புல்லட்ஸ் இறங்குவோம். ஆமாம், அவர் அப்படியே பறக்குவார், கிட்டத்தட்ட அடித்து பறக்க விட்டு தான் முடியுமே. திரும்பி மறுபடியும் எடுக்கணுன்னா செட்டு க்ளீனாக பண்ணணும். திரும்பி அந்த ஃபாகு போட்ட உடனே, ஐஸு போட்ட உடனே அந்த புல்லட்டு வந்து கன்னு இது தானே, ஃபாகு வந்து மூஞ்சே தெரியல. ஸோ 1 more பண்ணாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் போட்டு எல்லாமே 1 more பண்ணாங்க. திரும்பி செட்டே 1 more போட்டாங்களே. மறுபடியும் மியூசிக் அகாடமி ஃப்ளைஓவர் கிட்ட ஒரு பில்டிங் இருக்குது.
ஓகே ஓகே ஓகே. இப்போ இல்லை, அதை உடச்சி போட்டாங்க. சரி அங்கே தான் நிறைய ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். சரி. சவேரா ஹோட்டலுக்கு இந்த காரணம். அப்படியா? சரி சரி. அப்புறம் சங்கர் சார் எனக்கு ஃபோன் பண்ணி 8 ஜீன்ஸு படம் பண்ணுற ம். கம்பெனி வேலை செய்கிறியா? ஓ டெஃபினட்டாக செய்கிறது. போனால் கம்பெனி ஹீரோ பிரசாந்த் சார் இவர் என்ன சார் ஆனே ஏப்பா பிரசாந்த் தியாகராஜன் பையன். தியாகராஜன் பையன் பிரசாந்த் டாக்டர் படிக்கிறாருனாரு. அவர் அது மீஸு அது இவ்வளோ வரைக்கும் முடி, டாக்டர் படிக்கிறவங்க இப்பி மாதிரி ஒரு முடி, என்ன சார் அது? அதுதான் ஒன்று கூப்பிட்டது, என்ன பண்ணான்னு சொல்லு. அப்புறம் நான் பாம்பே இருந்துச்சு எயிர் கட் அம்பிதாபுக்கு வந்து எயிர் கட் பண்ணிப்போம். தாஜ் ஹோட்டலில் வேலை செலூன் வச்சுருக்காரு. அவர் வர சொல்லி எனக்கு கேரக்டர் இது எப்படி வெட்டுறேன்னு கொஞ்சம் 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 பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டாக்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட் அழகாக இருக்கணும். எனக்கு 99% ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லி தட் இஸ் செகண்ட். அந்த கெட்டப்பே வேற மாதிரி இருந்தார் அப்போ அதில் பிரசாந்த் சார். நீங்கள் தான் இந்த கெட்டப் பார்க்கறதுக்கான காரணமே நீங்கள் தான் அப்போ சொல்லி வெட்டி டைரக்ட் பண்ணிட்டு இதையா நாங்கள் எதிர்பார்த்தது, இப்படி தான் வேணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தியாகராஜன் வரக்கூடாது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரக்கூடாது. அது கண்டிஷன் போட்டார் சங்கர். கெடுத்துருவார், எவர் வந்து அங்கே போடு இது பண்ண கெடுத்துருவாருன்னு சொல்லி அவர் பற்றி இது. சரி, ஃபஸ்ட்டு சாங்கு எனக்கு ஒன்றாவது சாங்கு ராஜ்குமார் மீஸு, ராஜ்குமார் ஜெய்ப்பூர் மகாராஜா மீஸ் அது வச்சா மேக்கப்பு வந்து ஸ்கின் டோன். அதுக்கு இன்னும் நிறைய போடுவோம். பிரசாந்த் கூட நிறைய போட்டு அந்த இது இங்கெல்லாம் ரெட்டு, இங்கே ரெட்டு ஐஸ்வர்யா அவங்களை ஈக்குவல் பண்ணணும்னு போட்டு இருந்தார் அவர். போட்டு இருந்தார் அந்த படத்தில். இதில் நான் போடல அவ்வளோ. ஸ்கின் டோனில் போய் அசோக் குமார் கேமரா சார் என்ன பண்ணணும், ஸ்கின் டோனில் போடுற பாருங்கள், ஹெவியாக போட மாட்டேன் மேக்கப்பு. ஹெவியாக வேண்டாம், அவருக்கு மேக்கப் பண்ண பிடிக்காது. போட்டு காட்டினா கரெக்டாக இருக்குது, இது ஓகே, இது கண்டினியூ பண்ணணும். இது பிரசாந்துக்கு பிடிக்கல. ஸ்கின் டோன் இங்கே 2 ரோஸ் போடுவான், அங்கே லிப்ஸ்டிக்கு இவ்வளோ பூசுவான். அப்போ நீங்கள் பிரசாந்த் பழைய படங்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும், மேக்கப் அதிகமாக இருக்கும். மேக்கப்பு லிப்ஸ்டிக் இது பார்த்து எனக்கு டெய்லி சண்டை எனக்கு பிரசாந்துக்கு. டேரக்டர் சொன்னான், என்ன சண்டை போடுறாரு, மேக்கப்பு ஜாஸ்தி போட சொல்கிறாரு, நான் என்னால் எனக்கே ஜீரணம் ஆக மாட்டேங்குது. எப்படி நீ என்ன போடுறதோ அது போடு, அவ்வளோதான், கண்டிக்காது. எது. அப்புறம் ஒரு நாள் டைரக்டர்கிட்ட தியாகராஜன் வந்து பாம்பே நிச் மேக்கப் மேன் வர வச்சுக்கிறோம் நாங்கள், காசு நாங்களேன்னு சொல்லி. அந்த மாதிரி யாருமே வரக்கூடாது, இங்கே மேக்கப் மேன் கரெக்டாக போடுறாரு, அது போகிறோம் எங்கள் படத்துக்கு. இல்லை ஐஸ்வர்யா எங்கே, பிரசாந்த் எங்கே, எங்களுக்கு போகிறோம், எங்களுக்கு நல்லா இருக்குது. அன்பே அன்பே கொள்ளாத சாங் பார்த்தா உங்களுக்கு மிரண்டுருவாங்க அந்த மீசு வச்சு. அது நீங்கள் போட்டது தான், அந்த பாட்டுக்கெலாம் நீங்கள் போடுறீங்க. எல்லாமே பேச்சுவார்த்தை கிடையாது. மத்தியானம் டச்சப்புக்கு அவன் காஸ்டியூமர் வந்துடுவான், ட்ரெஸ் போடுறோம், டச்சப் கூப்பிட்றாரு ஹீரோ, வேணாம் போகிறோம் அப்படி போகிறோம். டச்சப் நான் கேட்பேன், சீன் என்ன, சீன் மூடு பொறுத்து தான் இருக்குது. அழுவுற சீனில் கிளாமராக மேக்கப் போட்டால் எவ்வளோ கேவலமாக இருக்கும். வேணாம் வேணாம், இது போகிறோம் சார், இது போகிறோம். இந்த மூஞ்சி அந்த படத்தில் ஃபாரின்ல ஒரே பாட்டுக்கு 7 நாட்டுக்கு போயிருக்குமே, நீங்கள் போனீங்களா? எல்லா நாட்டுக்கும் போனீங்களா? ஆமாம், சூப்பர் சார். 7 வண்டர்ஸ் எல்லாம் இது இருக்கு. இது ஆல்பம் காட்டினதா இருக்கு. சரி சரி. இப்போ எல்லா ஊருக்கும் நீங்களும் போனீங்க. ஆமாம், சூப்பர் சார். ஸோ அது அப்படியே முடிச்சு ஏதோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முடிச்சாச்சு சார் படம். முடிச்சுட்டு தாஜ் கார்பனில் கேசட்டு வெளியிட்டு சாங்ஸ் எல்லாம் போட்ட உடனே மிரண்டாங்க பிரசாந்த் தியாகராஜன்.
இன்னும் நான் அவருக்கு மேக்கப் உள்ள இவ்வளோ அழகாக இருக்குது அந்த படத்தில் படத்துல ரொம்ப அழகா இருப்பாரு பிரசாந்த் பார்க்க. அது சொல்லி அவங்களுக்கு டிஸ்கஷன் வந்து மாதேஷனு சங்கர் அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர்கிட்ட இவர் பாரதராஜா வந்தார். பிரசாந்த்க்கு மேக்கப் யார் போட்டது வேணும் சார். இல்லை நாளைக்கு வர சொல்லு எங்கள் ஆஃபீஸ்க்கு, நான் தாஜ்மஹால் எடுக்கிறேன் மனோஜ் வச்சு பேசவும். அது தியாகராஜன் காதில் விழுந்தது அங்கே. சரி. மறுநாள் சார் மாதேஷ் சொன்னேன், நான் போய் பார்க்குறேன். மறுநாள் காலையில் கட் பண்ணான் தியாகராஜன் சார் அவங்க அம்மா பிரசாந்த் தேவராஜ் நகர் வந்தாச்சு தசரபுரம். உங்க வீட்டுக்கா? நான் தூங்கிட்டே இருக்கேன். நைட்டு ஃபுல்லு ட்ரிங்க் இல்லை. பிரசாந்த் குடிக்க மாட்டார். நான் அந்த யார் ஏன் சார் எதுக்கு சார் நான் பேசுகிறேன் சார், நான் ஆஃபீஸுக்கு வர்றேன், அங்கே பேசல, இங்கே வேணாம் கிளம்புங்க. எனக்கு காலையில் இன்னும் இறங்கவே இல்லை. ராத்திரி எடுத்தது ஹேங் ஓவர் ஆகி இறங்கவே இல்லை. நான் இங்கே பேச முடியாது, நான் வர்றேன் ஆஃபீஸுக்கு போனால். சார் நீங்கள் பிரசாந்த்க்கு பர்சனலாக பண்ணணும். அவரும் நான் டெய்லி சண்டை போட்டுக்கிறாமே, எப்படி பர்சனலாக முடியாது சார். அது அப்படி இப்படி 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 இவ்வளோ சம்பளம் தர அது இது நான் ஒத்துக்கவே இல்லை சார், ஒத்துக்கவே இல்லை. நான் பண்ண மாட்டேன், அவருக்கே எனக்கு ஆகாது. என் ஸ்டைல் வேறு, உங்கள் ஸ்டைலில் போடும். நீங்கள் வந்து இங்கே ரோஸ் போடுவணும், அங்கே போடுவணும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார். இல்லை, இனிமேல் நீங்கள் தான் டேட் பார்க்குறீங்க, டைமிங்ஸு நீங்கள் தான் சொல்கிறீங்க. பர்சனல் மேனேஜர் மாதிரி ஆகிறாங்களா உங்களா? மேனேஜர் வேலையே உங்களுது. நீங்கள் சொல்லி தான் கூப்பிட்டு போகணும், கூப்பிட்டு வந்து படிக்கணும். நாங்கள் இன்டர்வியூ சார் ஒத்துக்கிட்டேன். டெய்லி 1000 rupees சார் ஃபிக்ஸ்டு. உடனே அவங்க அம்மா பக்கத்தில் இருந்து, இல்லை சார் 10,000 ரூபா மாதம் சம்பளம் தரேன், நான் 1000 ரூபா வாங்கிக்க 10,000 ரூபா சம்பளம் வாங்கிக்கன்னு சொல்லி தினமும் பேட்டாவும் 1000 ரூபாய், அது இல்லாமல் 10,000 சம்பளம். இப்போ ஜீன்ஸ்க்கு அப்புறம் என்ன படம் பண்ணீங்க பிரசாந்த் சார் கூட? கண்ணெதிரி தோன்றினாள். ஆமாம், கண்ணெதிரி தோன்றினாள். ஆமாம் ஆமாம், நல்ல படம். அதான் செகண்ட் படம். ஓகே, அது சூப்பர் ஹிட். சூப்பராக இருக்கும். அதுலேயே அந்த கிளாஸ்லாம் செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். சிம்ரான் ஆமாம், நல்ல ஹிட். கரண் சார் நல்ல ஃபாரின் கேம் எல்லாம் சுற்றி இருந்தேன். எல்லாம் கண்டிப்பாக 25 பிக்சர்ஸ் பண்ணா சார். பிரசாந்த் சாருக்கு நீங்கள் தான் பண்ணீங்களா அதுக்கப்புறம்? 25. அதுக்கப்புறம் 2000 ரூபா ஆச்சு. அந்த 10,000 ரூபா காய் 5000 ரூபா ஆச்சு. அஜித், விஜய், பிரசாந்த் இவங்க 3 பேரும் ஒரே கேட்டகரி எல்லாமே. இப்போ வந்து அஜித் சார் இல்லை, மார்க்கெட்டில் இல்லை, போட்டியில் இல்லை. ஓன்லி விஜய் பிரசாந்த், விஜய் பிரசாந்த், விஜய் ஜோடி எல்லாம் எல்லாம் ஹிட்டு தானே சார். அது எல்லாம் ஹிட்டு தானே. எல்லாம் ஃபாரினும், எல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் தானே. சாங்ஸ் தானே ஃபாரினில். அது மலேசியா, சிங்கப்பூர் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே. அப்போ விஜய் தான் போட்டி, அஜித் இல்லை. விஜய் பிரசாந்த் தான் போட்டி. எப்போ இவர் டவுன் ஆயிட்டாரோ அஜித் வந்தார். இப்போ நீங்கள் மொத்தம் எவ்வளோ படம் சார் பண்ணியிருப்பீங்க, நிறைய வச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அமிதாப்ல ஆரம்பிச்சு தோரணையெல்லாம் இப்போ வந்து ஒரு படம், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். நீங்க கடைசியா பண்ண படம் பேரழகு, இது தோரணை, தீராத விளையாட்டு எல்லாமே நீங்க தான். ஆமா, கம்பெனி. அப்போதான் எனக்கு சந்தானம். ஓ, தோரணையில செம்மையா இருக்கும் காமெடி. விஷால் சார் தோரணையில தான் சந்தானம் சார் மூஞ்சி நான் பார்த்தோம், என் மூஞ்சி அவர் பார்த்தோம். ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்னா எங்கேயோ ஆரம்பிச்சவங்க பயணம் இப்போ வந்து எங்களை இப்போ மேக்கப்ல உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனால் அதை தாண்டி இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து உங்களை பயங்கரமான ஒரு ஆக்டராக ஏற்றுக்கிட்டு ஒரு சிரிக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி பிஸ்னஸ் இல்லை. ஆனால் உங்களுடைய பேச்சு, அந்த தோரணை, அது வந்து சந்தானம் சார் பயங்கரமாக உங்களை ஒரு காமெடி இதுக்கு மாற்றினாங்க. அது போது இந்த தெய்வ திருமகள் ஷூட்டிங் நடக்குது. விக்ரம் சார், அனுஷ்கா, சந்தானம் சார் எல்லாம் வெளியே கேரவானுக்கு வெளியே பான்பராக்கு மாணிக் சேர்ந்து வாயில் போட்டு திண்ணி உட்காந்துனேன். அங்கேருந்து டைரக்டர் ஏல் விஜயை பார்த்தாரு, நேராக வந்தார். நான் சொல்கிறப்பான்னு டைலாக் சொல்லாங்க. என்ன சார், ஐக்யூ லெவல் 90 மேலே இருக்கணும், இருந்தால் நார்மல். அது ஏதோ நான் நீ சொல்லனார்.
ஐக்யூ லெவல் 90 மேலே இருந்த நார்மல்ஸ் అని మల్స్ போட்டாச்சு ఈ கீழே இருந்த ரிடக்ஷனும் ஸோ மன வளர்ச்சி மனிதன்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு நடிக்க போகிற டெஸ்ட்டில் 90 மேலே எடுக்கணும், கிருஷ்ணா 90 மேலே எடுக்கணும். உடனே சொன்னான சார் ஏதோ பொய் எக்ஸாம், இட் இஸ் நாட் மை பாலிசி. சிஏ ஒரு பாட்டில் வச்சு இட் இஸ் நாட் மை மாரல்ஸ் ஒன்று வைப்பாங்க. 105 வருது பாட்டில் ஏதாவது. இட்ஸ் ஓகே, ஓகே. டாக்டர்கிட்ட லாயர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஆனால் டாக்டரு லாயரு பொய் சொல்லலாமே, அது விஷயம். இந்த மல்ஸ் அது ஆரம்பிச்சது தான்ல. ஆமாம், அது பிடிச்சது. விக்ரம் டாக்டர் டைலாக் கேளுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். நானும் அசந்து தான் வந்தேன். நானும் ஆனால் டேக் பட்டன்னு முடிச்சிட்டேன். அந்த க்ளோஸ்அப்ஸ் அது இது அந்த என் பாணியில் சரி அது பெரிய ஆமா ஆமா பெரிய. அது தொடர்ந்து திரும்பவும் விஜய் சார் கூட தலைவா படம் பண்ணீங்க, செம்ம ஹிட். அது தலைவர் கூட MS பாஸ்கர், தம்பி ராமையா யாராவது போடுறது ட்ரை பண்ணார். விஜய் மைண்டில் என்னதை வச்சுட்டு பண்ணார். ஆஸ்திரேலியா போனோம், சிட்னி. நாங்கள் எழுதினோம் ரெஸ்டாரண்ட்டில் ஷூட்டிங்கு. சார் தம்பி ராமையாவில் MS பாஸ்கரில் அந்த கேரக்டர் ஸ்டெப் கேரக்டர் இருந்தார், விஜய் சார் பண்ணுறாரு. ஐயோ அவர் மேக்கப் மேன் சார், அவர் என்ன இல்லை சார் அவருக்கு பண்ணுவார். என்னமோ என்ன நடக்குதோ தெரியாதுன்னு விஜய் சார் கூலரை டைலாக் ஸ்டார்ட் நான் ஐ ஆம் த தொடக்காரி மாத்தாண்ணன், சன் ஆஃப் வடக்கரி மாத்தாண்ணன். இந்த ஆஸ்திரேலியாவில் ஃபேமஸ் இந்தியன் குக்கு நான் தான். நான் சமையல் பண்ணும்போது எல்லோரும் வயல எச்சு தான் வரும், கார் துப்புறதுக்கு எனக்கு. அப்படி எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சந்தான சார் படம்ல கூட அவரு எனக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி இது அவர் பண்ணார். அப்படியே ஒரு டீலாம் போயிட்டே இருக்கேன். இனிமேல் மேக்கப் வேண்டாம், ஆர்டிஸ்டாக செட்டில் ஆகலாம், வேஷம் நல்லா இருந்தால் பண்ணலாம். சும்மா ஏதோ கூப்பிட்டு நீ டாக்டர் இது அது பைத்தியக்காரம் வேணான்னு சொல்லி மினிமம் 10 நாள் ஷூட்டிங் இருந்ததா ஒத்துக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே குட் பை சொல்லிட்டேன் சார். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts.